பிதாவே நன்றி சொல்கிறோ, இயேசுவே நன்றி சொல்கிறோ, பிதாவே நன்றி சொல்கிறோம். சேர்ந்து இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை சொல்லுவோமா? துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். பிதாவே, இந்த காலை வேளையிலே உம்முடைய அன்பு எங்களை செயலாற்றும்படியான மாற்றுகிற அன்பு எங்களோடு பேச வெளிப்பட எங்களை முற்றிலும் முழுமையாய் அர்ப்பணம் செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Praise the Lord. Hallelujah. இந்த காலை ஆராதனை விசேஷவனமாய் ஸ்தோத்திர பண்டிகையை கொண்டாடும்படியாக நாம் ஒவ்வொருவரும் இங்கே கூடியிருக்கிறோம். Today we are gathered here to celebrate the Harvest Thanksgiving Festival with all our brothers and sisters in Christ. It's a family of God. தேவனுடைய குடும்பமாக நாம் கொண்டாடும்படியாக வந்திருக்கிறோம். நேற்றைய தினத்தில் இங்கே இருக்கிற நம்முடைய ஆல்டரில் இருக்கிற அலங்காரத்தை பார்த்த உடனே நான் சொன்னேன், யங் அடல்ட்ஸ் மெம்பர்ஸ்கிட்ட ரொம்ப அழகாக இருக்கிறது அப்படின்னு சொன்னேன். ஆனால் எல்லாம் வெஜிடேரியனாக இருக்கிறது அப்படின்னு சொன்னேன். ஏனென்றால் நான் ஏற்கனவே இருந்த முன்னாள் சபையில் ஒரு ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே என்ன செய்வார்கள் என்றால், ஆராதனைக்கு வர வர எல்லாமே அவர்கள் அந்த பொருட்களை வைத்து வைத்து கொண்டு போவார்கள். In the previous church I was in, this experience where as believers walk into the church, they will just come and place whatever things they bring at the altar and they will go and have their seat. இப்படி நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க வளர்த்த கோழி எடுத்து வச்சுட்டாங்க. அந்த கோழி நான் பிரசங்கம் பண்றேன், அதுவும் பிரசங்கம் பண்ணுது. காலை கட்டிட்டாங்க, வாயை கட்டலை. பிரச்சனையா போயிருச்சு. இன்னொரு வருஷம் பார்க்கும் பொழுது வெளியிலேருந்து ஒரு பிரசங்கம், மே மே என்ற ஒரு பிரசங்கம். ஒருத்தர் ஆடு வளர்க்குறவர் இருக்கிறாங்க. அவங்க ஆடு எடுத்து மரத்தில் கட்டி வச்சுட்டாங்க சர்ச்சுக்கு வெளியவே. அங்கே அந்த ஆடு மேய்ச்சிக்கிட்டு அந்த கத்திக்கிட்டு இருந்தது. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் வெஜிடேரியனாக பார்க்கும்பொழுது கொஞ்சம் பயம் இல்லாமல் பிரசங்கம் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆல்ரைட், பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் நம் தேவனுடைய வார்த்தையை கவனிக்கும்படியாக, குறிப்பாக செயலாற்றும் அன்பு இரண்டாவது பகுதியை கவனிக்கும்படியாக இருக்கிறோம். We going to look at the message on the theme of love in action in the second part. கடந்த வாரத்தில் நாம் கவனித்த ஒரு முக்கிய காரியம் என்னவென்றால், தேவனுடைய அன்பு செயல்படுகிற செயலாற்றும் அன்பு என்று நாம் கவனித்தோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். We've heard from the message from last week, the main thing that we need to grasp is God's love is a love in action. God so loved the world that He gave. And our love needs to be in line with God's love as God's children. தேவனுடைய பிள்ளைகளாக நாம் தேவனுடைய அன்புக்கு ஏற்றவைகளாய் நாம் இருக்க வேண்டும். So for this purpose, இவைகளை சம்பந்தமாக இன்றைக்கு நல்ல சமாரியன் என்ற அந்த உவமையை, அந்த கதையை நாம் கவனிக்கும்படியாக, இயேசு சொன்ன கதையை நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். For this purpose, we will be looking at the parable or the story of the Good Samaritan as spoken by Jesus. And for our benefit, I read in English and someone in Tamil. ஒருவர் தமிழில் இதற்கு பிறகு வாசிக்க கேட்போம்.
லூக்கா 10ஆம் அதிகாரம் 25 37 வரை குறிப்பு எழுதி கொள்ளுங்கள். ஆனால் வாசிப்பதற்கு 30வது வசனத்திலிருந்து 37வது வசனம் வரை வாசிக்க கேட்போம். For your notation, please take down from verse 25 to 37. For our reading, verses 30 to 37. Jesus replied and said, "A man was going down from Jerusalem to Jericho and fell among robbers, and they stripped him and beat him and went away, leaving him half dead. And by chance, a priest was going down on that road, and when he saw him, he passed by on the other side. Likewise, a Levite also, when he came to the place and saw him, passed by on the other side. But a Samaritan who was on a journey came upon him, and when he saw him, he felt compassion and came to him and bandaged up his wounds, pouring oil and wine on them, and he put him on his own beast and brought him to an inn and took care of him. On the next day, he took out 2 denarii and gave them to the innkeeper and said, 'Take care of him, and whatever more you spend, when I return, I will repay you.' Which of these 3 do you think proved to be a neighbor to the man who fell into the robber's hands?" And he said, "The one who showed mercy towards him." Then Jesus said to him, "Go and do the same." When we see this video, இந்த வீடியோ காட்சியை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய அந்த வாசிக்கப்பட்ட அந்த வசனம் இன்னும் தெளிவாகிறது. The reading of the scripture becomes so much more clearer and personal to each one of us. So I want to ask this question, more of an introspective question. இந்த ஒரு கேள்வி உங்க மத்தியில் கேட்கும்படியாக இருக்கிறேன். What do you see? என்னவற்றை இந்த காட்சியிலே பார்க்கிறீர்கள்? What do you see? What is the word that comes to your mind or your heart when you see this image? இந்த காட்சியை பார்க்கும் பொழுது உங்களுடைய எண்ணங்களுக்கு உங்களுடைய இருதயத்தில் தோன்றுகிற ஒரு வார்த்தை என்ன வார்த்தையா இருக்கும்? Some people may think of a word called trouble. பிரச்சனை. பிரச்சனையை பார்க்கிறதை போல இருக்கும். Some people may say, "This is danger." அபாயம், ஆபத்து அப்படின்னு சிலர் நினைக்க கூடும். Some people may say difficulty, கஷ்டம். கஷ்டம். It's difficulty. I'm getting myself into difficulty if I go down that road. So we have the example in the story of Jesus. இயேசுவினுடைய கதையில காண்கிற உதாரணங்களை நாம் பார்க்கிறோம். லூக்கா 10:31 வாசிக்கும் பொழுது, in Luke chapter 10 verse 31, ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன். I read in English, somebody in Tamil please. "And by chance a priest was going down on that road, and when he saw him, he passed by on the other side." வாசிங்கள். தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியிலே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். ஒரு ஆசாரியன் வருகிறதை பார்க்கிறோம். A priest comes down. In the English it says he is coming down from Jerusalem to Jericho. At least that is what is implied there. அவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு அப்படியாய் பிரயாணம் போகும் பொழுது அந்த பிரயாணத்தில் அவர் ஒரு மனுஷன், மரண தருவாயில இருக்கிற ஒரு மனுஷனை கண்டார், பார்த்தார். He saw. ஆனால் அந்த கண்ட அந்த சூழ்நிலையை பார்த்து என்ன செய்தார் என்றால் ஆராய ஆரம்பிச்சார். There was a process that was going in his mind. He thought about the risk. ஏனென்றால் அந்நாட்களிலே இருக்கிற கள்ளர் கூட்டத்தின் ஜனங்கள் என்ன செய்வார்கள் என்றால், யாராவது ஒரு நபர் அந்த கூட்டத்தில் இருக்கிற கள்ளர் கூட்டத்தில் இருக்கிற ஒரு நபரை அடிப்பட்ட நிலையில இருக்கிறதை போல அங்க படுக்க வைத்த பிறகு யாராவது உதவி செய்ய வந்தால் இவர்கள் அவர்களை முழுவதும் தாக்கி விடுவார்கள். What used to happen during those times on the road down to Jericho is
this group of robbers, they will send one of their representative or members to become a decoy to trick people, those who come and help. And when those who come to help, they will just come and pounce on them and cause damage and rob them. அப்ப இப்படிப்பட்ட ஒரு அபாயமான நிலையிலே தான் இந்த ஆசாரியர் அங்க கடந்து செல்லுகிறதை பார்க்கிறோம். அந்நாட்களிலே மாத்திரம் இல்ல ஏமாத்துறவங்க, இந்நாட்களிலும் இருக்கிறார்கள். All right, those days we had people who were very deceptive, who used to trick people. உதவி செய்ய போய் ஏமாந்த அனுபவங்கள் நிச்சயமாய் நிறைய இருக்கும் நம்ம மத்தியில கேட்டா. I'm sure all of us will have stories to share about being cheated when we were genuinely trying to help. But knowing that context, knowing that perspective, the priest probably thought, lot of risk la. ரொம்ப பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு, இவன் உண்மையா அடிபட்டு இருக்கிறானா இல்லையா கூட தெரியல, நம்ம என்ன செய்வோம், வழி விலகி போய்விடுவோம். Let's just avoid. That is the easier route to take. Avoid problem, avoid risk, avoid trouble, convenience and comfortable way. Just pass by. கடந்து செல்ல முடியாது. அதற்கு பிறகு இயேசுவினுடைய கதையில இன்னொரு நபர் வருகிறார், ஒரு லேவியர். A Levite comes past. A Levite also, the Bible says, likewise a Levite also, when he came to the place and saw him, passed by on the other side. அவர்கள் என்ன செய்கிறார்கள், அங்கே வருந்த பொழுது, வாசிகள் 32வது வசனம், அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்திற்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். ஆசாரியன் செய்யல, லேவியர் வரான், லேவியர்னு செய்யறான். கண்டு அவன் படுகிற வேதனையை பார்த்து அவருக்குள்ள அதிகமான ஒரு யோசனை இருந்திருக்க கூடும், நெருங்கலாமா விலகி போயிடலாமா? Do I approach? Do I avoid? Probably one of the factors is, if the priest itself don't want to do, why should I Levite do? ஒருவேளை அவருக்குள்ள ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம், ஆசாரியரே செய்யாம போயிட்டாரு, நம்ம லேவியரு, நம்ம போய் எதுக்கு உதவி செய்யணும், மற்றவங்க செய்யறாங்களோ செய்யலையோ அந்த எண்ணம் இருந்திருக்க கூடுமோ நமக்கு தெரியல. But he had an option to approach or to avoid. அங்கே நெருங்கி போவதா இல்லை விலகி போவதா? வாசிக்கிற வசனத்துல நமக்கு தெரியும், அவர்களும் வழி விலகி போகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இரண்டு பேரும் கண்டார்கள் வசனம் சொல்கிறது. Both of them saw, both of them assessed. அந்த சூழ்நிலையை அவர்கள் கவனித்து அதை ஆராய்ந்து பார்த்து, உதவி செய்யலாமா உதவி செய்ய வேண்டாமா, இவர்களுக்கு உதவி அவசியமா உதவி அவசியம் இல்லையா, அந்த கவனிக்கும் பொழுது அவர்கள் ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். They made a decision, they made a judgment. இவன் தனியா வந்ததனால ஒரு வேளை மாட்டிக்கிட்டான். Because he came alone, he got into this trouble. But Mother Teresa அவர்கள் சொல்கிற இந்த சொல், if you judge people, you have no time to love them. நம் மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக இருப்போம் என்றால் அவர்களை நேசிப்பதற்கு நமக்கு நேரம் இருக்காது. இவங்களுக்கு தேவையில்லை, அவங்களுக்கு தேவையில்லை, இவங்களுக்கு தேவையில்லை, இவனுக்கு கஷ்டமே இல்லை. இது சில நாட்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். போட் பீப்பிள் என்ற ஒரு சம்பவம் நம்முடைய தேசத்தில் நடந்து கொண்டு இருந்தது. மியான்மார் தேசத்திலிருந்து படகு ஏறி கப்பல் ஏறி இந்த பக்கமாய் வரும் பொழுது அநேகர் மரித்து போனார்கள், அநேக துன்பப்படுத்தப்பட்டார்கள். அதை கண்டவர்கள் சிலர் சொன்னாங்க, ஐயோ பாவம். Right? When the boat people incident was happening, many people read about it and they pitied. Oh, so sad to hear about what is happening. சிலர் சொல்ல ஆரம்பித்தார்கள், இவங்களுக்கு வேணும், இவங்களுக்கு தேவை, ஏன் இவ்வளோ அங்கெல்லாம் விட்டுட்டு வரணும், ஏன் கஷ்டப்படணும், ஏன் அதில் மாட்டிக்கணும், இவங்களுக்கு தேவை. There were those also who probably commented saying that they deserve this. Why should they leave their country? Why they should leave their place and come here? See, the response is one of judgment
another one of pity. Both does not really help. நியாயம் தீர்க்கிற ஒரு பார்வை, இன்னொரு பார்வை பார்க்கும் பொழுது அவர்களை ஒரு பரிதாபப்படுகிற ஒரு பார்வை. ஆனால் நேசிக்கிற ஒரு உள்ளத்திற்குள்ளாக நாம் செயல்பட வேண்டும். அதுதான் சமாரியருடைய கதையிலே நாம் பார்க்கிற ஒரு காரியம். This is what we find in the story of the Good Samaritan. Because the Bible says, a Samaritan who was on a journey came upon him. When he saw him, he felt compassion and came to him, bandaged up his wounds, pouring oil and wine on them, and he put him on his own beast and brought him to an inn and took care of him. On the next day he took out 2 denarii and gave them to the innkeeper and said, take care of him, and whatever more you spend, when I return, I will repay you. The Good Samaritan had the option of walking away. நல்ல சமாரியானுக்கும் அதை அந்த வழியாய் கடந்து செல்வதற்கு அந்த வாய்ப்பு இருந்தது, அந்த தேர்வு இருந்தது. He could have chosen to walk away, but in the story of Jesus we find him coming near. There was a difference. What was the difference? I think Martin Luther King explains this well. Martin Luther King என்ற தேவ ஊழியர் இந்த வித்தியாச பார்வையை அவர் தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் சொல்லி நான் விளக்கி சொல்லுகிறேன். The first question which the priest and the Levite asked, ஆசாரியனும் லேவியரும் கேட்ட முதல் கேள்வி என்னவென்றால், if I stop to help this man, what will happen to me? நான் அங்கே நின்று இந்த மனுஷனுக்கு உதவி செய்தால் எனக்கு என்ன நடக்குமோ என்று தன்னை குறித்து அவர்கள் யோசித்தார்கள். But the Good Samaritan reversed the question. நல்ல சமாரியனோ அந்த கேள்வியை வித்தியாசமாய் அவன் கேட்டான். எப்படி என்றால், if I do not stop to help this man, what will happen to him? நான் இங்கே நிறுத்தி நான் உதவி செய்ய போகவில்லை என்றால் இந்த மனுஷனுடைய சூழ்நிலை என்ன ஆகுமோ? அப்ப சுயநலம், 2 பேருடைய பார்வை, செல்ஃபிஷ்னஸ். ஆனா தன்னை குறித்து கவலைப்படாத ஒரு செயல்தான் அந்த நல்ல சமாரியன் செய்த செயல். The Good Samaritan's act was a selfless act, risky, dangerous, but yet he decided to do it. What was the difference was, he saw with different eyes. அவன் வித்தியாச கண்களோடு கவனித்ததை நாம் பார்த்தோம். These are the things the Bible says happen in that incident. அந்த சம்பவத்தில் நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது அவன் கண்டு, ஆசாரியன் லேவியரும் கண்டார்கள், ஆனால் இவன் கண்டு மனதுருகினான். He seeing brought compassion. Compassion that is not only feeling, ஐயோ பாவம் என்ற ஒரு ஃபீலிங் அல்ல. The Bible says the compassion brought him near to him. Compassion overcame risk factor. Compassion overcame danger factor. அந்த அபாயமான சூழ்நிலையிலும் மேற்கொள்கிற அந்த மனதுருக்கத்தின் நிலை அவனை அந்த மனுஷன், அடிபட்டிருந்த மனுஷனிடத்துல நெருங்கி வரும்படியாக நடத்தினதை நாம் பார்க்கிறோம். Came near to him, அவனுடைய காயங்களை கட்டினான். He bandaged his wounds. அவரிடத்தில் இருந்த அந்த எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் வைத்து, அவருடையது, the oil and the wine was his, but he wanted to give it to a man who will be helped by it. இந்த மனுஷனுக்கு இது உதவி செய்யும் என்று அறிந்து அதை அவர் உடுக்கிறதை, பகிர்ந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். He put him on his beast. அவருடைய கழுதையின் மேல் அதை வைத்ததை நாம் பார்க்கிறோம். அப்ப இவருடைய கழுதையின் மேல் அடிப்பட்ட மனுஷன் இருந்தா இவர் எப்படி போனோம்? நடந்துதான் போனோம். கஷ்டம். He had to walk when he had to put that man on the beast, and then he brought him to an inn. அதோடு முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லாம அவர் ஒரு குறிப்பிட்ட தங்குகிற ஒரு இடத்திற்கு கொண்டு வந்து took care of him. அவரை கவனித்தார். But something that we tend to miss out is he took care of him overnight. ராம் முழுவதும்
யார் என்று தெரியாத இந்த மனுஷனை கவனித்ததை, அவரை விசாரித்ததை, முழுவதும் தங்கி கவனித்ததை பார்க்கிறோம். அவருடைய நேரம் போச்சு, அவர் போன திட்டம் மாறிடுச்சு. He had a purpose, he was on a journey to somewhere, but he changed everything for this man. இந்த மனுஷனுக்காக தான் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் மாற்றிக்கொண்டதை நாம் பார்க்கிறோம், கவனிக்கிறோம். அதற்கு பிறகு அவர் போவதற்கு முன்பே 2 காசு கொடுத்து, கவனிங்க, அவரை பார்த்து கொள்ளுங்க, நான் மறுபடியும் வந்து விசாரிக்கிறேன் என்று சொன்னார். He gave that man, the innkeeper, the 2 denarii, and then he says, I will come back. I will come back. Of course it's a parable, it's a story. இது உவமைதான், ஒரு இயேசு சொன்ன ஒரு கதை தான். ஆனால் இயேசு சொன்ன அந்த கதையில் எவ்வளவு அழுத்தம். அவன் பார்த்தும் பார்க்காம போயிருந்தா இவ்வளவு கஷ்டங்கள் இல்லை, இவ்வளவு ஊழியம், இவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் கிடைத்திருக்காது. If he would have just turned a blind eye and walked away, he wouldn't have to go through all this process, sacrifice, giving again and again and again. ஆதாயம் இல்லை அவருக்கு. There's no profit in that. Was there a profit in helping a man who is hurt? Nothing. It is about giving and giving. And that love is so much missing today. இப்படிப்பட்ட ஒரு அன்பு இந்நாட்களிலே மிகவும் அதிகமாய் குறைவாய் இருக்கிறது. We live in a world where it's just too busy to be a good Samaritan. ஒரு நல்ல சமாரியானா இருப்பதற்கு நேரமில்லாத நாட்களிலே, ரொம்ப பிஸியான நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கிறோம். நமக்கு தேர்வு இருக்கிறது. We have choices to make even today. The choices is to be like the priest and the Levite. ஆசாரியனை போல, லேவியரை போல நாம் இருக்கக்கூடும். Or we can choose to be like the good Samaritan. Tough work, difficulty, கஷ்டங்கள், பாடுகள், but he made that step, and God places that steps before us. But one of the important statements in that parable, அந்த உவமையிலே மிகவும் அதிக முக்கியமான ஒரு சொல், ஒரு வார்த்தை என்னவென்றால், இயேசு இந்த உவமையை முடிக்கிற பகுதியிலே சொல்லுகிற வார்த்தை. When Jesus concludes this parable, he asks that man in question, who is the neighbor to this man? The one who showed mercy. இரக்கம் காட்டினவன் என்று சொன்ன பிறகு இயேசு அவனிடத்தில் சொல்லுகிறார், நீயும் போய் அப்படியே செய். நீயும் போய் அப்படியே செய். Knowledge, awareness is good. அறிவு நல்லது, தெரியும். அன்பா இருக்கணும் தெரியும், நேசிக்கணும் தெரியும். கிறிஸ்துவர்கள் எல்லாரும் அன்பா இருக்கணும், யாருக்கு தெரியாது? Christians are loving people. Who does not know? But Jesus says, now you know, go and do. And Jesus says to him, go and do likewise. 37வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு அவன் என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய், நல்ல சமாரியனாய் இரு என்று இயேசு சொல்லுகிறார். அதே வார்த்தை நம்மிடத்திலும் சொல்லுகிறார். Jesus speaks the same words to us. Go and be a good Samaritan in your community, in the community that God has placed us. Put love in action. நம்முடைய அன்பு செயலாற்றும், செயல்படுகிற ஒரு அன்பாய் இருக்கும்படியாய் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். The Lord invites us to put our love into action. நாம் தலைவணங்கி ஜெபிப்போம். Let us pray. பிதாவே, எத்தனையோ முறை நாங்கள் அப்பா வழி விலகி போன அந்த ஆசாரியரை போலையும் லேவியரை போலவும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுயநலமான வாழ்க்கை, எங்களுக்கென்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
எங்களை மன்னியும். Forgive us for living selfishly, but help us, O Lord, to go and do what you teach us today. நீர் சொன்னதை செய்கிறவர்களாக மாறும்படியான அந்த கிருபை, அந்த பக்குவம், அந்த ஞானம், மனதுருக்கத்தின் இருதயம் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Give us a heart of compassion that will be put into action. Thank you, Lord. Thank you for your love through your Son. And we submit and surrender ourselves to you. உம்முடைய மகனின் மூலமாய் எங்களுக்கு கொடுத்த அந்த தெய்வீக அன்புக்காய் ஸ்தோத்திரம். அந்த அன்பு எங்களை நெருக்கி ஆண்டவரை நடத்துகிற அன்பாய், எங்களை மாற்றுகிற அன்பாய் அர்ப்பணம் செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.